லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அந்த புஷ்பா நம்ம வீட்டுக்கு வந்து சண்டை போட்டுட்டு போனதுல இருந்து அம்மா ஒரு மாதிரியா தான் இருக்காங்க. நிச்சயம் அங்கதான் போயிருப்பாங்க. இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். ஹே சக்தி, அம்மாங்கல போயிருக்க மாட்டாங்கடி. அவங்க வந்துருவாங்க, விடு. நான் சொல்றத கேளு சக்தி. அதான பார்த்தேன். குடிக்க கஞ்சி இல்லாட்டியும் கொழுப்பு மட்டும் குறையல. கேக்குறது பிச்சை, அதுலயும் சுயமரியாதை வேற. இத பாரு மீனாட்சி, உன் ஆட்டம் இதோட முடிஞ்சது. பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியில தள்ளுவேன். ஊர்க்காரங்க முன்னாடி நீயும் உன் 3 பொண்ணுங்களும் அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாம தெருவுல நிக்கணும். அத நான் கண் கூட பாக்கணும். இதே ஊர்க்காரங்க முன்னாடி நான் உன்னை அவமானப்படுத்தல. மீனாட்சி, இதெல்லாம் வேணுமா? ஏன் புஷ்பாவுக்கு கோவம் வர்ற மாதிரி நடந்துக்கிற? கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு போய்கிட்டே இரு மீனாட்சி. எப்படி நிக்கிறா பாரு. இவ்ளோ பேசுறல, ஏதாவது பதில் சொல்றாளா பாத்தியா? சொல்றத பத்தி யோசிக்க கூட மாட்டேங்கிறா. ஏய், முதல்ல கிளம்பு. ஓ 3 பொண்ணுங்களோட ரோட்ல உட்காந்து பிச்சை எடுக்கிறதுக்கு தயாராயிரு. டே சங்கிலி, கேட்ட மூடுறா. ஊர்க்காரங்க முன்னாடி நீயும் உன் 3 பொண்ணுங்களும் அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாம தெருவுல நிக்கணும். என் கால்ல விழுந்த மன்னிப்பு கேளு. உனக்கு நான் எவ்வளவு வேணாலும் டைம் தரேன். எப்படியோனே அதை எதை பண்ணி இந்த வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்தாச்சு. டேகிரி, என்ன எழுதியிருக்கு அதுல? அண்ணா, இதுல அந்த நீதிமணி பேர் தானே இருக்கு. நீதிமணி பேரா? அப்படின்னா ரொம்ப கஷ்டமாச்சேண்ணே. இது அவனதான் போல. அம்மா சொன்ன மாதிரி மெஸ்ஸ காலி பண்ணி தான் ஆகணும். அண்ணா, நீதிமணியோட பொண்டாட்டி பேரு வேற போட்டிருக்குண்ணா. வேறனா? நீதிமணியோட பொண்டாட்டி பேரு மீனாட்சின்னு போட்டிருக்கு. டேய், என்னடா சொல்ற? நல்லா பாத்தியா? பாத்துட்டேண்ணே, நீதிமணியோட பொண்டாட்டி பேரு மீனாட்சின்னு தான் போட்டிருக்கு. பாத்தியாடா, ஒரே ஊர்ல 2 பொண்டாட்டி மெயின்டைன் பண்றான். மீனாட்சி அம்மா இவனோட பொண்டாட்டினா நீதிமணி உன் மாமனாருனே. மாமனாரா? எனக்கு ஒண்ணுமே புரியலையடா. எனக்கு எல்லாம் புரியுது. நீ மூடிட்டு படிக்கிற வேலையை மட்டும் பாரு. டேய், அவன் எனக்கு மாமனாரா? ஆமாண்ணே. சத்திய சோதனை. அன்னைக்கு நாங்க நீதிமணி அடிக்கும் போது அண்ணி தான் தடுத்தாங்க. ஆமாண்ணா. இப்ப புரிஞ்சா? ஆனா காப்பாத்திட்டு திரும்பவும் அவனை திட்டிட்டு இல்ல போனாங்க. அது அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அதுவா இருக்கும். சொத்து அவன் பேர்ல இருக்கு, ஆனா அவன் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிருக்கான். என்னடா குழப்பம் இது? ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம்டா, இந்த விஷயத்த மத்தவங்க மாதிரி சாதாரணமா டீல் பண்ண முடியாது. என்ன ஆனாலும் சரி, சக்திக்கு மட்டும் இந்த அநியாயம் நடக்கவே விடக்கூடாது. அம்மா, நீ இங்கதான் இருக்கியா? நீ எப்போ வந்தம்மா? இப்பதாம்மா வந்தேன். அம்மா, உன் காலுக்கு என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடுச்சு. இல்லையே, கால்ல வடி தண்ணி கொட்டிக்குச்சுன்னு சொன்னாங்களே. அது என்ன புதுசா? வழக்கமா நடக்கிறது தானே. சொல்லு. ஆமா, நீ ஏதோ பரீட்சை எழுத போனியே, கொஞ்சமாவது பிரயோஜனமா இருந்துச்சா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுமா. ஆமா, நீ எங்க போயிருந்த? நான் எங்க போனேன்? இதோ இங்கதான் இருக்கேன்.
இல்லையே. நீ அந்த புஷ்பா வீட்டு பக்கம் போயிருந்தியாமா? உன்ன அந்த பக்கம் பார்த்ததா முத்தண்ண சொன்னாரே, போனியாமா? அவன் ஒரு பைத்தியக்காரன், யாரையோ பார்த்துட்டு என்னன்னு நினைச்சுக்கிட்டான் போல. ஆமா, உன் கண்ணெல்லாம் ஏமா இவ்வளவு செவந்திருக்கு? சரியா தூங்கலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைம்மா. ஆமா, இங்கேயே உட்கார்ந்திருக்க. ஓ, நான் வருவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சரி வா வா. என்னம்மா உடம்பு இவ்வளவு சூடா இருக்கு? இன்னைக்கு நீ மெஸ்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது. வந்து ரெஸ்ட் எடு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நானும் அக்காவும் எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். ஐயா, நீ வேற. ஒரு கல்யாண கோஷ்டி வருது, நிறைய பேர் வராங்க. அதுக்கு நான் தான் இருந்து செய்யணும் பக்கத்துல. விடு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ முதல்ல வா, வந்து ரெஸ்ட் எடு. நான் கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்து சாமி கும்பிட்டுட்டு வரேன். மா இல்ல, நீ முதல்ல எந்திரிச்சு வா. ஐயோ விடண்டி. சொல்றத கேளு. வா. அண்ணா பழம் சாப்பிடுறியாண்ணா? என்னண்ணா நல்லா படிக்க வர மாதிரி இந்த பேப்பரையே பார்த்துட்டு இருக்க? டேய், கொஞ்சம் கொஞ்சம் படிக்க வரும்டா. முழுசா படிச்சா கூட பிரச்சனை இல்லைண்ணா, இந்த கொஞ்சம் கொஞ்சம் படிச்சாதான் பிரச்சனையே. என்ன, எனக்கு படிக்க வராதுன்னு கிண்டல் அடிக்கிறியா? ஐயோ அண்ணா, நான் ஏன்னா உன்னை கிண்டல் பண்ண போறேன்? அண்ணா, நான் சொன்னது நிஜம்ண்ணா. அண்ணா, அப்படி பயன்படுத்தாதண்ணா. எனக்கு படிக்க வருங்கிற திமிர்லாம் நான் அப்படி சொல்லலண்ணா. அதாவது அண்ணி அன்னைக்கு உன்னை கோலத்தால எழுத சொன்னாங்கல்ல, அன்னைக்கு ஏதோ லூசு பைய கிடைச்சா நீ தப்பிச்சிட்ட. இப்ப உனக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு அன்னைக்கு தெரிஞ்சா என்னென்ன பண்ணுவ? டேய், இம்ச இம்ச, ஏன்டா அப்படி போட்டு படுத்துற? வாயில நீங்க நல்லதே வராதா? ஆமா, இந்த நாசமா போன திடீர் எங்க போனா? வர நீ என்ன ரொம்ப திட்ட ஆரம்பிச்சுட்ட. அன்னி வந்ததுக்கு அப்புறம் நீ மெஸ்ஸுக்கு அவனை மட்டும் தான் கூட்டிட்டு போற. நான் எங்கேயாவது காசி ராமேஸ்வரன் போறேன். ஏய், அழுததெல்லாம் போதும். இந்தா இந்த பத்திரத்தை புடி. வா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். தெரியும்ண்ண, என்னை விட்டுட்டு உன்னால இருக்க முடியாதுன்னு தெரியும்ண்ண. உட்காரு. பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியில தள்ளுவேன். ஓ, 3 பொண்ணுங்களோட ரோட்ல உட்காந்து பிச்சை எடுக்கிறதுக்கு தயாராயிரு. இப்ப என்ன பண்றது? நம்ம கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லி உதவின்னு கேக்குறது? பேசாம சக்தியோட சார்கிட்ட கேட்கலாமா? சரி, கேட்டு பாப்போம். என் கால்ல விழுந்த மன்னிப்பு கேளு. மீனாட்சிக்கா, என்னதான் நினைச்சிட்டு இருக்கியா? குடும்பம் கோயிலுக்கு போனா அங்க ஒரு குடும்பம் சிங்கின்னு ஆடிச்சான். என்ன நீங்களா என்ன வச்சாலும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நானே அந்த மனுஷன் சரியில்லைன்னு தான் இங்க ஓடி வந்துட்டு இருக்கேன். உங்க பொண்ணு கிட்ட போய் நான் என்ன கேட்டேன்? அரிசி இல்ல, பருப்பு இல்ல, உளுந்து இல்ல, நாளைக்கு மீனாட்சிக்கா அது இல்ல இது இல்லன்னு என்னதானே கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அதனால எதையாவது எழுதி கொடுனா எனக்கு வேலை இருக்கு நீ போன்னுட்டா. அப்புறம் நான் எங்க போய் எழுதுறது? நாளைக்கு அது இல்ல இது இல்லன்னு என்னதான் சொன்னா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். இப்ப லிஸ்டும் பணமும் தான் பெரிய பிரச்சனை. நீ லிஸ்ட் கொடுத்தாதான் நான் கரெக்டா பொருள் வாங்க முடியும். பணம் கொடுத்தீனாதான் அதை விட கரெக்டா பொருளை வாங்கிட்டு வர முடியும். முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். ஐயோ யக்கா யக்கா, இப்ப எதுக்கு கமல் கலெக்டர்? நல்ல வேளை என் புருஷங்கார பாக்கல, இல்லன்னா காதை அறுத்துட்டு கொண்டு போயிருப்பான். ஆட போக்கா, அவங்கிட்ட எவ்வளவு நாளா நம்ம பொருளை வாங்கிட்டு வரோம். இந்த பொருளை இப்ப கூட அடுத்த வாரம் காசு தரேன்னா அவன் கொடுக்க மாட்டானா? இப்ப என்ன உன்னை விடணும் அப்படிதானே? அப்ப நீ ஒண்ணு செய்ய மாட்டே, எனக்கு உதவி செய்ய மாட்டியா? உளுந்து அரிசி பருப்பு ஏதாவது சொன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அது வந்துக்கா. சரிக்கா, அப்ப லிஸ்ட் எனக்கு யாரு எழுதி கொடுப்பா? மீனாட்சி அம்மா, உங்ககிட்ட பேசி எவ்வளவு நாளாச்சு. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. என்ன நீங்க வீட்டு பக்கம் வரதே இல்ல? இல்லம்மா, மெஸ் வேலையே சரியா இருக்கு. வந்து சாரி இல்லைங்களா? பென்ஷன் வரலன்னு பார்க்க போயிருக்காரு.
வயசான நேரத்துல எதுக்கு இந்த அலைச்சல்னு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. இப்ப வர வர கண்ணும் சரியா தெரிய மாட்டேங்குது. ஆபரேஷன் பண்ணியாகணும் டாக்டர் எப்பவோ சொல்லிட்டாங்க. பணம் செலவாகும்னு இப்ப வேண்டான்னு யோசிக்கிறாரு. நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்க. சரிம்மா, ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமாமா? நான் நீங்க சொல்ல வந்ததை கேட்காம என் பண கஷ்டத்தையே சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மாதான் விசாரிக்கிறதுக்கு போன் பண்ணேன். பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. நீங்க வந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு போலாம். சரிங்கம்மா. அப்ப நான் வச்சிடுறேம்மா. சரிங்க மீனாட்சிம்மா. அம்மா மா, என்னம்மா? இங்க வாமா. என்னன்னு சொல்லு. நீங்க வா மா. ஏன் இவ்வளவு சத்தம்மா? சொல்லு என்ன? காலேஜ் ஃபீஸ் கட்டணுமா? நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டா. எவ்வளவு? 50,000 ரூபாய். 50,000மா? என்னடி சொல்ற? கொஞ்சம் முன்னால சொல்ல மாட்டியா நீ? அது 50,000க்கு நான் எங்க போறது? டைம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் மெசேஜ் வந்தது. நீ வேணா பாரு. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் வேற. சரி விடு, அம்மா கொடுப்பாங்க. சரி ஓகேமா, ஃபீஸ் ரெடி பண்ணிடுங்க. நான் காலேஜ் போகணும். கோகோ பிராக்டிஸ் வேற இருக்கு. வர லேட் ஆகும். இப்ப நான் 50,000 எப்படி புரட்டுறது? அம்மா, என் செயின் இருக்குல்ல, அத வேணா வச்சு. என்னடி சொல்ற? செயினை தவிர நான் உனக்கு வேற என்ன போட்டேன்? ஒருவேளை இதை வச்சா இப்படி ஒரு சூழ்நிலையில நம்மளால அதை திருப்ப முடியுமா? இந்த காலேஜ் ஃபீஸை விட உயிர் போற விஷயம் இன்னும் ஒண்ணு இருக்கே. 10 லட்சம். பயமா இருக்குடி. ஒன்னு சொன்னா திட்டமாட்டியக்கா? ஒருவேளை அந்த மீனாட்சி அக்காவும் காலில் விழுந்திருந்தா அந்த வீட்டையும் மெஸ்ஸையும் வேண்டான்னு விட்டுருப்பியாக்கா? டேய், என்ன சொன்ன? என்ன சொன்ன? விட்டுடுவேனா? அவ எனக்கு பண்ண அவமானத்துக்கு என் கால்ல விழுந்திருந்தா கூட அவளை விட்டுருவேனடா? தரையோட தரையா நசுக்கி அவ மண்ணோட மண்ணா போற வரைக்கும் என் மனசு சமாதானம் ஆகாது. என் மனசு சமாதானம் ஆகாது. ஆனா பணத்தை திருப்பி கொடுத்தா விட்டுருவேன்னு அவகிட்ட சொன்னியேக்கா. ஒருவேளை அவ பணத்தை திருப்பி கொடுத்துட்டா? யாரு அவளா? டேய், 10 லட்சம் ரூபாடா. வாழ்க்கை பூரா பிச்சை எடுத்தாலும் அவளால 10 லட்சம் ரூபாய முழுசா பார்க்க கூட முடியாது. ஒருவேளை கடனை உடனே வாங்கி கொடுத்துட்டா அப்ப என்ன பண்ணுவ? அப்படியெல்லாம் நடக்கணும்னு நீ ரொம்ப ஆசைப்படுற மாதிரி இருக்கு. சேச்சே, அப்படிலாம் இல்லம்மா, சும்மா பேச்சுக்கு கேட்டேன். ஒருவேளை அப்படி கொடுத்துட்டானா நீ என்ன பண்ணுவ? அப்படி அவ ஒருவேளை கடனை வாங்கி கொடுத்தானா அந்த கடனை அடைக்கிறதுக்கு அவ வாழ்க்கை முழுக்க பாடுபடணும். அவ 2வது பொண்ணு இருக்காளே, அதான் அந்த சக்தி கிட்ட மாட்டிக்கிட்டு தினம் தினம் அவ சாகணும். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம், அவ பொண்ணு கல்யாணத்துக்கு அந்த பொண்ணோட அப்பனான நீ வரமாட்டேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ மீனாட்சியோட நிலைமை என்ன? நரகம்தான். ஏதாவது நகையை வச்சு பணத்தை புரட்டலான்னா அவ்வளோ நகை நம்ம கிட்ட இல்லையே. பேங்க்லயும் பணம் இல்லை. 5ஓ 10ஓ இருக்கும், அவ்வளவுதான். எப்படித்தான் பணத்தை திருப்பி கொடுக்க போறேனோ. மா, 10 லட்சமா? யார்கிட்ட போய் கேட்போம்? யார் கொடுப்பாங்க? பக்கத்து ஊர்க்காரி தான். அவளுக்கு இந்த வட்டிக்கு பணம் விடுறதுதான் பொழப்பே. யமுனா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்னது? சாந்தா, நம்ம சாந்தா யாரோ ஒருத்தவங்க வட்டிக்கு பணம் கொடுக்கறதா சொன்னால. பேர் கூட ஏதோ ஏதோ வட்டி 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 ரங்கநாயகி. மா, வட்டி ரங்கநாயகியா? என்ன சொல்ற நீ? வேற என்னடி பண்ண சொல்ற? ஊர்ல வேற யார்கிட்டயாவது கேட்கலாம்னா
அது இந்த சக்திக்கு தெரிஞ்சிருமேடி. அப்படி தெரிஞ்சாலும் பரவாயில்லனா நம்மளுக்கு அவ்வளவு பணம் தரத்துக்கு யாரு இருக்காங்கம்மா? அம்மா அவங்கள பத்தி கதையே நிறைய சொல்லிருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் வேணாம். பேசட்டுமேடி. சொன்ன நேரத்துல ஒழுங்கா வட்டி கொடுக்கலன்னா யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. இத பாரு, நாம மாசம் வட்டியை கரெக்டா கொடுத்துருவோம். அவங்க ஏன் நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனை பண்ண போறாங்க? ஒரு ஒரு 5-6 மாசத்துக்கு இப்படி சமாளிச்சிருவோம். அப்புறம் யோசிக்கலாம். நீ இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? சக்தி வேற வந்துருவா. சொல்லு. நீ மெஸ்ஸ பாத்துக்கோ. சாந்தா கிட்ட கேட்டு அந்த வட்டி ரங்கநாயகி வீடு எங்க இருக்குன்னு கேட்டு அப்படியே ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மா ஒன்னும் பேசாதடி, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்புறமா பாத்துக்கலாம். இரு. அம்மா மா அம்மா அம்மா நில்லுமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. அங்கல வேணாமா. 1/2 மணி நேரம் உன்னால சமாளிக்க முடியாது. என்னடி நீ இப்படி இருக்க? ஐயோ அம்மா, எங்க போயிட்டு இருக்க? கேட்டியா? நம்ம சரஸ்வதியில அதான் 3வது தெருவுல இருக்காளே, அவ பேத்திக்கு காது குத்து விழா. ஒருட்டு பாத்துட்டு வந்துடுறேம்மா. 2-3 தடவை வந்து சொல்லிட்டு போச்சு. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? ரெஸ்ட் எடுன்னு தானே சொன்னேன். நான் சொல்றது எதுவுமே நீ கேட்க மாட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். 4 நாள் கழிச்சு பார்க்கலாம். விடு யமுனாக்கா, அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும். நானும் நீயும் வேலைய பார்க்கலாம். சரி, நான் இருக்கேன். நீ படிக்க வேண்டிய வேலையை போய் பாரு. நானும் யமுனாவும் மெஸ்ஸ பாத்துக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உன் கால் காயெல்லாம் இன்னும் சரியாகல. அங்க எங்கேன்னு அலையாம வந்து ஒரு இடத்துல உட்காரு. வா. கைய விடுவே. எனக்கு என்னடி ஆச்சு? ஒன்னும் ஆகல. எப்ப பார்த்தாலும் கால் சரியில்லை, கை சரியில்லைன்னு என்னமோ நடக்காததா நடந்துருச்சு. போ, அங்க கீரை இருக்கு, அதெல்லாம் ஆஞ்சி வை. அதானே, உடனே கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிருவியே. கோவப்பட்டாச்சுன்னா நீ சொன்னதை நான் கேட்டுதானே ஆகணும். வேற வழி இல்லையே. சரி, நீங்களே வேலையை பாருங்க. நான் போயிட்டு சீக்கிரமா வந்து. என்ன நிக்கிறீங்க? போங்க. நீ போடி. வா. நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். அம்மா அம்மா, சக்தி வந்து கேட்டா நான் என்னமா சொல்வேன்? சரஸ்வதி வீட்டு காது குத்து விழாவுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லு. நான் உடனே வந்துடுவேன். சரி சரி, பார்த்து சீக்கிரம் போயிட்டு வா. என்னால சமாளிக்க முடியாது. நான் சீக்கிரம் வந்துடுறேன். போடி. சண்டை போடுறாங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, அம்மா வராங்க. அம்மா ஒரு நிமிஷம். என்னம்மா? இது ரங்கநாயகி அம்மா வீடு தானே? ஆமா. இவ்வளவு பேர் ஏன் இங்க நின்னுட்டு இருக்காங்க? ஏதோ பஞ்சாயத்தாமா. பஞ்சாயத்தா? ஆமாமா. ஆ சரி. சரிம்மா. வணக்கம்மா. சொல்லு. புருஷன் அடிச்சிட்டாருன்னு என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்துட்டா. இப்ப மாப்பிள்ள என் பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. அம்மா, என் பொண்ணுக்கு நீங்க தானே தாலி எடுத்து கொடுத்து கல்யாணமே பண்ணி வச்சீங்க. உங்ககிட்ட தான் நியாயம் கிடைக்கும்னு இந்த பஞ்சாயத்துக்கு வந்திருக்கோமா. எப்ப நான் தாலி எடுத்து கொடுத்து உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சோ அப்பவே உன் பொண்ணு ஏன் பொண்ணுதான். என் பொண்ணுக்கு நான் என்ன தீர்ப்பு சொல்றேனோ அதே தீர்ப்பு தான் உன் பொண்ணுக்கும் நான் சொல்றேன். எங்க உன் மாப்பிள்ள? இதோ நிக்கிறாருமா. ஒரு பொண்ணுக்கு எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும்
அவளோட புருஷன் அவளை கைவிடக்கூடாது. அதையே சாக்கா வச்சு பொண்டாட்டி மேல புருஷன் கை வச்சா இந்த ரங்கநாயகி சும்மா விட மாட்டா. ஆம்பளைங்கிற திமிர் இருக்கிறதால தானே நீ அவளை அடிச்சிருக்க. நீ அடிச்சது தப்பு. அதுக்கு இந்த ரங்கநாயகி தர தீர்ப்பு, இப்ப நீ இவங்க எல்லார் முன்னாடியும் அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறமா அவளை கூட்டிட்டு போ. கால்லாம் விழ வேண்டாமா? இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன்னு சொன்னாலே போதும். பொண்டாட்டிய கண் கலங்காம கண்ணுக்கு கண்ணா வச்சு பாத்துக்கணும்னு எல்லாம் தாலி கட்டும் போதே அவனுக்கு சொல்லி இருப்பாங்கம்மா. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவ உன்னை அடிச்சிருக்கான்ல, இனிமே பேச்சே இல்ல, செயல்தான். மன்னிப்பு கேட்கட்டும்.